வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் செப்டம்பர் 14 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. இதனுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது செப்டம்பர் 23 கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு ஆன்சர் கீ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைவேட் ஆன்சர் கீக்கும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியினுடைய ஆன்சர் கீக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ ஆன்சர் கீலையுமே சில தப்புகள் இருந்தது. அதை கிளைம் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் தவறாக இருக்குது, அதுக்கான ப்ரூஃப்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் தெரியும். இல்லைன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் தப்பு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு. இன்னும் நம்ம எங்கே பார்த்தாலும் கட் ஆஃப் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய மெசேஜ், நிறைய கமெண்டில் எல்லாமே நம்ம கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க முடியுது. இன்னும் சில பேருக்கு என்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் அப்படிங்கிறது அவங்க மார்க்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ 100 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க சரியாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மார்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ மார்க் இருக்குது, எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஆக்சுவலி இது கட் ஆஃப் அப்படிங்கிறது நம்ம எதில் எடுத்திருக்கோம், 200 கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை தான் நம்ம கட் ஆஃப் ரேஞ்சில் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் கட் ஆஃப். இதுதான் ஃபைனல் கட் ஆஃப். கம்யூனிட்டி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரிசர்வேஷன் பேஸில் நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கட் ஆஃப் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 100% நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் நம்ம என்ன மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம குரூப் 2A படிக்கலாமா, குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கலாமா, அப்படி இல்லைன்னா குரூப் 2A மெயின்ஸ் ப்ளஸ் குரூப் 4க்கு படிக்கலாமா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோவில் தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஸோ குரூப் 2 ஓகேங்களா. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 2 கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு குரூப் 2 போஸ்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் எவ்வளோ போஸ்டிங் வந்திருக்குன்னா 500 வேகன்சி அப்படிங்கிறது, 500 ப்ளஸ் வேகன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு குரூப் 2A எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ப்ளஸ் வேகன்சி இருக்குது. ஸோ நமக்கு மொத்தம் எவ்வளோன்னா 2300 வேகன்சி. என்ன ரேஷியோவில் எடுப்பாங்கன்னா 1:10 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் தான் நமக்கு மெயின்ஸுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ சில பேர் வந்து இந்த டைம் எப்படி மெயின்ஸுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு டாப் ரேங்கில் இருக்கிறவங்க வந்து குரூப் 2 மெயின்ஸுக்கு எடுப்பாங்க, அடுத்து குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ஓகேங்களா. சரி, அப்போ 1:10 அப்படிங்கக்கூடிய ரேஷியோவில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 23,000 25,000 பேர் நீங்கள் என்ன போவீங்க, மெயின்ஸ் எக்ஸாம் இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எழுத போவீங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன டைப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். சரிங்களா. டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும், அதாவது நீங்கள் எழுதுகிற இதில் இருக்கும். சரிங்களா. இதுவே நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் எப்படிங்கிறது இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். ப்ளஸ் நம்ம எப்பவுமே OMRல தான் நம்ம ஷேட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த டைம் புதுசாக நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமாக இருக்க போகுது. சரிங்களா. ஸோ கம்ப்யூட்டர் உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமாக தான் இதில் இருக்குது. ஓகேங்களா. கம்ப்யூட்டரில் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. சிஸ்டமில் தான் நம்ம உட்காந்து இந்த குரூப் 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது எழுத போகிறோம். ப்ளஸ் குரூப் 2க்கு தனியாக, மெயின்ஸுக்கு தனியாக சிலபஸ், 2Aக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு தனியாக சிலபஸ், இந்த 2Aக்கு தனியாக சிலபஸ். இந்த 2A சிலபஸும் நம்ம நார்மலாக படிக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் சிலபஸ் இருக்குது, குரூப் 4 சிலபஸும் சேம் தான். மோஸ்ட்லி நிறைய இது சேமாக தான் வருது. ஸோ இதை வந்து நான் கட் ஆஃப் சொல்லும்போது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட 2300 வேக்கன்சி இருக்குங்க. இந்த 2300 வேக்கன்சியில் நம்ம ஃபஸ்ட்டு குரூப் 2 எடுத்துக்கலாம், இந்த பக்கம் குரூப் 2A எடுத்துக்கலாம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா குரூப் 2 எழுதணும்னா 155 ப்ளஸ் இருக்கணும். 155 to 158 ப்ளஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 தான். ஓகேங்களா. 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் 155லேருந்து 158 கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கே படிக்கலாம். நான் இதை சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் கமெண்டில் வந்து எனக்கு 155 இருக்குது, நான் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது கேட்காதீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறதுல நமக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் கமெண்ட் பண்ணால் எனக்கு தான் நல்லது. பட் வந்து ஓகே, நம்ம வந்து ப்ராசஸில் இறங்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஜென்ரல் கேட்டகரி 155 to 158 இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின்ஸே நீங்கள் எழுதலாம். இதே நீங்கள் 2A இருக்கீங்கன்னா 150 ப்ளஸ் 152 ப்ளஸ் இருக்கணும். சரிங்களா. 152 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் வந்து எழுதலாம் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. நான் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்குது. அடுத்ததாக நீங்கள் BC கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதணும் அப்படின்னா 153லேருந்து 155 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும். என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் நிறைய கட் ஆஃப், உங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கே அப்படின்னா ரியாலிட்டி அப்படி தான் வரும். ஆஃப்டர் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். இது வந்து நீங்கள் 152 to 155க்குள்ளே நீங்கள் BC கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கே ப்ரிப்பேர் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, குரூப் 2 மெயின்ஸுக்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அவ்வளோ இல்லை அப்படின்னா BC கேட்டகரியில் 150 to 150 இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2A மெயின்ஸ் எழுதலாம். 150 தான். ஓகேங்களா. ஸோ 150 இருந்தீங்கன்னா BC கேட்டகரி நீங்கள் குரூப் 2A மெயின்ஸை எழுதலாம். அடுத்ததாக MBC DNC இந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்கள்
50 ப்ளஸ் எடுக்கணும். குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் சொல்கிறது, குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2A கிடையாது, குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 150லேருந்து 152 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸே எழுதலாம். அடுத்து நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு நீங்கள் எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 148 to 150 ஆர் 146 to 148 இந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இந்த கட் ஆஃபில் எந்த ரேஷியோவில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்லேயே ஒரு சர்வே மாதிரி எடுத்திருந்தோம், நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஒரு சர்வே மாதிரி எடுத்திருந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 5000 பேர், இதில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட இந்த சர்வேல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த இதை கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்ததாக நீங்கள் குரூப் 2க்கு SC ST SCA இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 145 to 148 அல்லது 149 இந்த 150க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? 146க்கு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு குரூப் 2க்கு ரொம்பலாம் குறையாது, நான் அது தப்பாக சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே நீங்கள் குரூப் 2Aல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 140 to 145 இருந்தீங்கன்னா SC ST SCA இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2A மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவே நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் 148 ப்ளஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ SC ST SCA இந்த கேட்டகரி 148 ப்ளஸ் 145 ப்ளஸ். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக சில பேர் கேட்பீங்க, நான் PSTM வச்சுருக்கேன், நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் குரூப் 2க்கு என்ன சொல்லியிருந்தனோ, குரூப் 2க்கு என்ன சொல்லியிருந்தனோ, குரூப் 2Aக்கு எவ்வளோ மார்க் சொல்லியிருந்தனோ அதிலிருந்து -5 to 7 கொஸ்டின்ஸ். இதுவும் -5 to 7 கொஸ்டின்ஸ். நீங்கள் என்ன கேட்டகரியாக வேணால் இருந்துக்கோங்க. PSTM வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியோ நான் அந்த கேட்டகரியில் ஒரு மார்க் சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லியிருந்தேன் SC ST SCA நீங்கள் குரூப் 2 எழுதுனா 148 இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் நீங்கள் PSTM வச்சுருந்தீங்கன்னா -5 to 7 நீங்கள் அது குரூப் 2Aக்கும் அப்ளிகபிள். ஓகேங்களா? அடுத்ததாக ஃபீமேல்னாலுமே உங்களுக்கு ரொம்பலாம் கொஸ்டின்ஸ்லாம் சேஞ்ச் ஆகாது, 1 to 2 தான். சரிங்களா? அடுத்தது PSTM முடிஞ்சதா? ஸோ ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு அப்படி அந்த பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் -8 to 10 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நான் என்ன மார்க் சொல்லியிருந்தேனோ அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் 8லேருந்து 10 கொஸ்டின்ஸை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விடோ கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ நீங்களும் 10 கொஸ்டின்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பீங்க, நீங்கள் -10 to 12 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கட் ஆஃப், இதை தாண்டி வராது. நான் இன்னும் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா above 150 ப்ளஸ் இருக்கிறவங்க ஷியோராக நீங்கள் குரூப் 2 மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம், குரூப் 2A மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலாம். 150 ப்ளஸ் இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ 150 இருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், குரூப் 2A மெயின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 100க்கு 95% இருக்குது. இதுவே நீங்கள் 145 இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2Aக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் 145னா உங்களுக்கு 75% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இதில் பர்சன்டேஜையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 75% அப்படிங்கிறது 145 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 140 தான் வருது, 140 ப்ளஸ் தான் இருக்குது எனக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 50% தான் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இதில் வந்து குரூப் 2A தான் வரும். 140 ப்ளஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2A தான் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சர்வே எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஒரு 10,000 பேர் சர்வே எடுக்கிறாங்கன்னா அதில் பாருங்கள் ஒரு 500 பேர் வந்து 155க்கு மேலே போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருக்காங்க. சரியா? 1000லேருந்து 1500 1000 மெம்பர்ஸே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 150 ப்ளஸ் வந்துடுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக அந்த 145 இந்த ரேஞ்சில் தான் அதிகமான மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் தான் நமக்கு வந்து ஒரு 3000 பேர் 4000 பேர் வராங்க. பிலோ 140 தான் இருக்கிறதுலே அதிகமான ரேஞ்ச். சரி, நான் சொல்லிட்டேன் 140னா உங்களுக்கு 50% அதுக்கும் கீழே இருக்கீங்க. பிலோ 140 அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு என்ன பண்ணலான்னா குரூப் 4க்கு படிக்கலாம். இல்லைங்க எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு பக்கம் குரூப் 2A மெயின் சிலபஸ், இன்னொரு பக்கம் குரூப் 4 சிலபஸ், ரெண்டையுமே கம்பேர் பண்ணுங்கள். எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அந்த டாபிக்ஸை ஃபஸ்ட்டு படித்து முடிங்க. ரிசல்ட் வரட்டும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கா, மெயின்ஸுக்கு வந்திருக்கா வரலையான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள்
சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 140 ப்ளஸ் இருக்கிறவங்களே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த குரூப் 2A and 4 இந்த ரெண்டையுமே சேர்த்து இப்போயே படித்து வச்சுக்கோங்க. பிலோ 140 அப்படிங்கிறது டவுட்டு தான். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் இப்படியே படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ பிலோ 135லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம், 135லாம் நெக்ஸ்ட் எக்ஸாமை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கட் ஆஃப். இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க கட் ஆஃப் அப்படின்னா, இந்த டைம் நமக்கு வேகன்சி போன வட்டம் மாதிரி 5500 வேகன்சிலாம் கிடையாது. 60,000 பேரை மெயின்ஸுக்கு கூப்பிட்றதுக்கு. இந்த வட்டம் நமக்கு 25,000 பேரை தான் மெயின்ஸுக்கே கூப்பிடுவாங்க. பாதியை விட நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது வந்து நமக்கு ரியாலிட்டி அப்படிங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், பட் மூவ் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ.